वेद शिव शिवो वेदः वेदाध्यायी सदाशिवः तस्मात् सर्वप्रयत्नेन வேதாத்தியாயினம் அர்ச்சயேத் என்று ஒரு ஸ்மிருதி வாக்கியம். இந்த வைதிக மத விஷயம் பற்றி நாம் இதுவரை வேதமாதாவின் கருணை எனும் தலைப்பில் 1, 2, 3, 4, 4a எனும் பாகமானது ஃபேஸ்புக்கில் முகநூலில் வெளியிட்டிருந்தோம். அது பலருக்கும் சென்று அடையவில்லை என்று ஒரு புகார் வந்தது. அதனடியாக இதை யூடியூப் சேனலுக்கு மாற்றி இருக்கிறோம். எல்லோரும் அதை கண்டுகொண்டு ஆனந்தமடைய வேண்டுமாய் பிரார்த்திக்கிறேன். ஏனெனில் வைதிக மதமும் வைதிக மதத்தை சார்ந்த கொள்கைகளும் அடுத்த தலைமுறைக்கு சென்று அடைய வேண்டும், தழைத்து ஓங்க வேண்டும், தர்மம் காக்கப்பட வேண்டும் என்கிற உத்தேசியத்தில் இதுவானது சொல்லப்படுகிறதே தவிர வித்த லிப்சையினால் இதை நாம் சொல்லவில்லை என்பதை உறுதியிட்டு கூறுகிறேன். ஆகவே அனைத்து வைதிக ஜனங்களும் வைதிக மதத்தை சார்ந்தவர்களும் இதை சற்று நன்கு புரிந்து கொள்ள வேண்டுமாய் பிரார்த்திக்கிறேன். தற்பொழுது ஆரம்பிக்கிறோம். வேதமாதாவின் கருணை பாகம் 5. தற்பொழுது வைதிக மதத்துக்கு விருத்தமாக பல மதங்களும் வைதிக மதத்தை அவலம்பித்தே தோன்றின. ஏனெனில் இவர்கள் வைதிக மதத்தை விட்டு பிரிந்து சென்றாலும் வேத மந்திரங்களையே ஆதாரமாக கொண்டு தங்கள் கொள்கைகளை நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்றனர். ஆனால் இவர்கள் வேத விரோதிகள் அல்ல. வைதிக மதத்தை பிடிக்காதவர்கள் என்றே சொல்ல வேணும். வயிற்று பிழைப்புக்காக இவர்கள் மதம் மாறி தற்பொழுது அந்த மதத்தை கெட்டியாக பிடித்து கொண்டு ஜீவனம் செய்து வருகின்றனர் என்பதே சத்தியம். உதாரணமாக நாம் சொல்ல வேண்டுமானால் ஸ்ரீ பாஞ்சராத்திர மதம், ஸ்ரீ வைகானச மதம், ஸ்ரீ சைவ மதம், இப்படியாக 3 மதங்கள் தோன்றின. இது எப்பொழுது தோன்றின என்று பார்த்தால் வைதிக மதத்திற்கு பிறகு கோவில் கல்ச்சுரல் என்று ஒன்று உண்டான பிறகு அந்த கோவிலில் விக்கிரக வழிபாட்டை நடத்தி கொள்வதற்காக பலவித விக்கிரகங்களை செய்து அங்கே பிரதிஷ்டை செய்வதற்கு ஆரம்பித்து உற்சவாந்தமாகட்டும் பிரதிஷ்டாந்தமாகட்டும் எல்லாம் வேத மந்திரங்களை கொண்டே செய்ய வேணும். அப்பொழுதுதான் நமக்கு ஒரு கூட்டம் கூடும். வேத மந்திரங்கள் இல்லாமல் மத ஸ்தாபனம் செய்தால் பலவித சிக்கல்கள் நேரிடும், வயிற்று பிழைப்பும் பாதிக்கப்படும் என்கிற உத்தேசியத்தில் இந்த கிரந்தங்களையெல்லாம் 5 லட்சம் ஸ்லோகங்களையெல்லாம் இயற்றி அந்த காலத்தில் ஒவ்வொரு பிராமணனும் ஒவ்வொரு லைப்ரரியாகவே திகழ்ந்தான். ஒரு பிராமணனிடம் போய் இந்த வேத கல்வியையும் அதன் பிறகு அதனடியாக வந்த அங்காங்க கல்விகளையும் சோபாங்க கல்விகளையும் விசாரித்தால் ஒருவனே மொத்தத்தையும் சொல்லிவிடுவான். அப்படி ஒரு புத்தி விசேஷம், ஞான விசேஷமானது இவனுக்கு இருந்தது என்று மோக்ஷமூலர் என்கிற மகரிஷி துல்லியரான ஒரு மகானுபாவர் காசியிலே தமக்கு ஏற்பட்ட அனுபவத்தை விவரிக்கிறார். இப்படியாக பாஞ்சராத்திர மதமானது, பாஞ்சராத்திரம் என்பது ஒரு மதம், ஆகம சித்தாந்தம், மந்திர சித்தாந்தம்,
தந்திர சித்தாந்தம், தந்திராந்திர சித்தாந்தம் என்று 4 சித்தாந்தங்களை கொண்டது பாஞ்சராத்திரம் எனும் மதம். இவர்களுக்கு வேதாத்தியனம் சொல்லி வைப்பதில்லை. நாம் வேதத்தை சொல்லும் அதிகாரம் எவருக்கு இருக்கிறதோ அவர்களே வைதிகர்கள் என்று நாம் உறுதியிட்டு கூறுகிறோம். நாம் சொல்லவில்லை, வேதமும் சூத்திரகாரர்களும் மகர்ஷிகளும் இதை சொல்லுகின்றனர். இவர்களுக்கு வேதாத்தியனம் சொல்லி வைக்கக்கூடாது. அந்த கோவிலுக்கு ஏற்பட்ட உபயுக்தமான மந்திரங்களை வேணுமானால் அவர்கள் அத்தியனம் செய்து கொண்டு பிழைப்பு நடத்தி கொள்ளட்டும். ஆனால் சம்பூர்ண வேதாத்தியனமோ வேதோக்த யஜ்ஞகர்மானுஷ்டானமோ இவர்களுக்கு சொல்லக்கூடாது. இவர்கள் வைதிக தீட்சையை விட்டு விலகி சென்று விட்டனர் என்பதே பொருள் என்று நிர்ணயிக்கிறார். ஸ்ரீ தேசிகன் சாதித்த பாஞ்சராத்திர ரக்ஷை சச்சரித்த ரக்ஷை என்னும் கிரந்தமானது பாஞ்சராத்திரத்தை இன்னும் திடீகரணம் செய்கிறது. ஏனெனில் நமது வைதிக மதத்திலே சொல்லப்பட்ட சகுண நிர்குண பிரம்மங்களிலே அத்வைத சாஸ்திர ரீதியாகவும் சமஸ்த அகிலகேய பிரத்யநேக கல்யாண கண சம்பூர்ணமாக சொல்லப்பட்ட பகவத் ராமானுஜ முனிவரின் விசிஷ்டாத்வைத கொள்கையை அனுசரித்த விக்கிரகங்களைத்தான் இவர்கள் பூஜை செய்வதால் நாம் அவர்களையும் காப்பாற்ற வேண்டும் என்கிற நோக்கத்தில் ஸ்ரீ பாஞ்சராத்திரம் என்னும் ரக்ஷையை பகவத் ராமானுஜ முனிவரின் மதத்துக்கு பலம் சேர்க்கும் விதத்தில் இவர்களுக்கு ஒரு கிரந்தத்தை நிர்மாணம் செய்தார். ஆனால் நம் வைதிக மத ரீதியாக பார்த்தோமானால் வைதிக மதத்தில் விக்கிரகத்தை ஸ்பரிசித்து பூஜை செய்யும் அதிகாரம் வைதிக யாக்ஞிக விசிஷ்டாத்வைத மதானுயாயிகளுக்கு கிடையாது என்பதே சத்தியம். இதுபோலவே வைகானச பிராமணர்களும் கர்ப்பதீட்சை வைஷ்ணவத்துவம் என்கிற ஒரு கர்மாவை அவர்கள் செய்து கொள்வதாலும் வைதிக தீட்சையை விட்டு விலகிச் சென்று விக்கிரக வழிபாட்டு மதத்திலே சேர்ந்து அவர்களும் பல திவ்ய தேசங்களை கொண்டு வந்து விட்டபடியால் அவர்களுக்கும் வேதாத்தியனம் செய்யும் யோக்கியதை இல்லாமல் போய்விட்டது. இதுபோல் சைவமும் சைவ சித்தாந்த கொள்கை என்று ஒன்றை நிர்ணயம் செய்து கொண்டு வைதிக மதத்தையும் எதிர்த்து கொண்டு வைதிக காரியங்களை அவர்கள் செய்யாமல் சைவாகம காரியங்களை செய்வதால் அவர்களும் வைதிக தீட்சையை விட்டு விலகிவிட்டனர். ஆகவே இவர்களுக்கும் வேதாத்தியனம் செய்யும் யோக்கியதை இல்லாமல் போய்விட்டது. ஆகவேதான் இது எப்படி சாத்தியமாயிற்று என்றால், எப்படி நீங்கள் உறுதியாக சொல்கிறீர்கள் என்று அடியேனை கேட்டால், அடியேன் ஒரு சிறு உதாரணத்தை சொல்கிறேன். ஒரு ஊரில் திவ்ய தேசம் ஒன்று இருக்கிறது. அது சைவ திருக்கோவிலாகட்டும் வைணவ திருக்கோவில் ஆகட்டும், அர்ச்சகர்களிடம் அந்தந்த ஊர்க்காரர்களான வைதிக மதத்தைச் சேர்ந்தவர்கள் அந்தந்த அர்ச்சகர்களின் குடும்பத்தில் பெண் கொடுப்பதும் இல்லை, பெண் வாங்குவதும் இல்லை. காரணம் என்ன என்று விசாரித்தால், இவர்கள் அதாவது பாஞ்சராத்திரிகள், வைகானசர்கள், சைவர்கள் இவர்கள் மூவருமே வேத பாக்கியர்கள் என்று சொல்கிறோம். ஆகவேதான் பாருங்கள், இந்த ஊர் வைகானச அர்ச்சகர் அந்த ஊர் வைகானச அர்ச்சகரின் குடும்பத்துடன் சம்பந்தம் வைத்துக் கொள்வார்கள். அதுபோல் இந்த ஊர் பாஞ்சராத்திர பட்டர்களோ தீட்சிதர்களோ பக்கத்து ஊரில் உள்ள பாஞ்சராத்திர ஸ்ரீ வைஷ்ணவர்களின் குடும்பத்திலே பெண் கொடுத்து பெண் வாங்குவதும் உள்ளனர். இப்படியாக செய்வர்களும் இப்படித்தான். ஆகவே இவர்களுக்கு வேதாத்தியன யோக்கியதை இல்லாமல் போய்விட்டது. ஆனாலும் இவர்களும் வைதிக மதத்தை சேர்ந்த வைதிக யாக்ஞிக விசிஷ்டாத்வைத மதானுயாயிகளைப் போலவே பஞ்சகச்சம் கட்டிக்கொண்டு 12 திருமண்களும் விபூதியும் சாற்றிக்கொண்டு
காதிலே கடுக்கனும் போட்டுக்கொண்டு கழுத்திலே மாலைகளும் அணிந்து கொண்டு, இங்கு துளசி மாலை, பட்டு பவித்திர மாலைகள், அங்கு ருத்ராட்ச மாலைகள், இப்படியாக எல்லாம் அணிந்து கொண்டு வைதிக மதானுயாயிகளைப் போலவே திகழ்வர். அப்படி திகழ்ந்தாலும் இவர்கள் வைதிகர்கள் அல்ல, அவைதிகர்களே என்பது சித்தாந்தம், வைதிக சித்தாந்தம். வைதிக மத பிரவர்த்தகரான பகவத் ராமானுஜ முனிவரின் சித்தாந்தம். அதை இன்று வரும் நாம் அப்படியே நாம் அனுசரித்து கொண்டிருக்கிறோம் என்றே பொருள். எங்கேயாவது நீங்களே பார்த்து கொள்ளலாம். அடுத்தபடியாக ஆரிய க்ஷத்திரியர்கள் என்று நாம் சொன்னோம் அல்லவா, அக்னிகுல க்ஷத்திரியர்கள் என்று ஆந்திர தேசத்திலும் கர்நாடக தேசத்திலும், வன்னியர்கள் என்று தமிழ்நாட்டிலும் அநேகம் ஆரிய க்ஷத்திரியர்கள் இருக்கின்றனர். இவர்களுக்கும் வேதாத்தியனம் உண்டு. ஏன்னா திரைவர்ணிகால் கூட்டத்தில் இவர்கள் சேர்ந்து விட்டபடியால் இவர்களுக்கு வேதாத்தியனம் உண்டு, யஜ்ஞோபவேத தாரணம் உண்டு. ஆனால் யாரும் வேதாத்தியனம் செய்யாமல் போய்விட்டபடியால் இவர்களும் வைதிக தீட்சையை விட்டு விலகிவிட்டனர். ஆனால் இவர்கள் பாருங்கள், திருவண்ணாமலையில் உள்ள வன்னியர்கள் அனைவரும் இன்றளவும் ஆவணி அவிட்டத்திற்கென்று யஜ்ஞோபவீத தாரணம் செய்து கொள்வர். அதே மாதிரி ஆரிய வைசியர்கள் என்றும் சொல்பவர்கள் வாசவி கோவில் என்று வாசவி கோவிலை ஒன்றை நிர்மாணித்து கொண்டு ஆரிய வைசியர்கள் அனைவரும் ஆல் இண்டியா மொத்தம் உள்ளனர். இவர்கள் கூட வேதாத்தியனம் செய்ய வேண்டிய அதிகாரம் இவர்களுக்கும் உள்ளது. ஆனால் இவர்களும் அத்தியனம் செய்வதில்லையாதலால் இவர்களும் வைதிக தீட்சையை விட்டு விலகிவிட்டனர். ஆனால் அன்று முதல் இன்று வரை வைதிக தீட்சையை அவலம்பித்து, வைதிக தீட்சை என்றால் என்ன என்ற ஒரு கேள்வி எழுகிறதல்லவா. வைதிக தீட்சை என்றால் பிறப்பிலிருந்து இறப்பு வரை ஸ்ரௌத கர்மாவையும் ஸ்மார்த்த கர்மாவையும் யார் ஒருத்தர் 40 சம்ஸ்காரங்களை அனுஷ்டானம் செய்யும் யோக்கியதை உள்ளவர்களாக பிராமணர்களில் ஆரிய பிராமணர்களே உள்ளனர். ஆகையால் இவர்களே வைதிக மதத்தை ரட்சிக்கும் பரமபுருஷர்கள், பரம சத்தியவான்கள், பரம யோக்கியர்கள் என்று நாம் சொல்ல வேண்டும். இவர்கள் மூலமாகவே வேதங்கள் பாதுகாக்கப்படுகின்றன. இப்படியாக இந்த வேதத்தை அத்தியனம் செய்வதற்கு இவைகளெல்லாம் சொல்லி வைத்தார். அதே மாதிரி இப்படி நாம் சொல்லுவதன் மூலம் பாஞ்சராத்திரிகளும் வைகானசர்களும் செய்வர்களும் அடியேன் மேல் கோபம் செய்து கொள்வர், கோபித்து கொள்ள வேண்டாம் என்றும் யதார்த்த நிலையை மக்களுக்கு, வைதிக ஜனங்களுக்கு, வைதிக மதானுயாயிகளுக்கு, வைதிக யாக்ஞிக விசிஷ்டாத்வைத மதானுயாயிகளுக்கு தெரிவிக்க வேண்டும். அடுத்த தலைமுறையில் நாம் அவர்களுக்கு வேதத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்துடன் தான் இந்த விஷயங்கள் அவர்களுக்கு நான் சொல்ல வேண்டியதாக கடமைப்பட்டுள்ளேன் என்பதையும் விஞ்ஞாபனம் செய்து கொள்கிறேன். அடுத்தபடியாக நாம் சொல்லும் வைதிக கர்மாக்களை இவர்கள் செய்வதில்லை. நாம் வைதிக புண்ணியாக வாசனம் என்று நாம் ஒன்று செய்தால் வாசுதேவ புண்ணியாக வாசனம் என்று அவர்கள் செய்கிறார்கள். அதுபோல் வைகானசர்களும் ஸ்மார்த்த புண்ணியாக வாசனம் என்று சொல்கிறார்கள். நாம் சர்வேபியா ஸ்ரீ வைஷ்ணவேபியோ நமஹ என்று சொல்கிறோம். அவர்களுக்கும் ஸ்ரீ பாஞ்சராத்திரிக ஸ்ரீ வைஷ்ணவேபியோ நமஹ என்றும், வைகானசர்கள் சர்வேபியா பாகவதேபியா என்றும் இப்படியாக அடிப்படையில் ஆரம்பித்து ஜாதகர்ம நாமகரண அன்னப்பிராசன சவுளோபனயன விவாகாதி சமஸ்த பூர்வோக்த காரியங்களும் ஷோடச சம்ஸ்காரமான அபரகாரியங்களையும் வைதிக ரீதியாக அவர்கள் யாரும் செய்வதில்லை. அவர்கள் மத ரீதியாகவே அவர்கள் செய்கிறார்கள் என்பதே பொருள் கொள்ள வேணும். இப்படியாக
வேதாத்தியனமானது இன்றளவும் விளங்கி வருகிறது. இதில் ஒரு விஷயம் என்னவென்றால், வைதிக மதத்தைச் சேர்ந்த வைதிக யாக்ஞிக விசிஷ்டாத்வைத மதத்தைச் சேர்ந்த பல ஸ்ரீ வைஷ்ணவர்களும் வேதாத்தியனம் செய்வதில்லை. தற்பொழுது 60 வருஷமாக அடியான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒருவரும் சம்பூர்ணமாக வேதாத்தியனம் செய்வதில்லை. அர்த்த வேதாத்தியனம் செய்தவர்கள் நம் தட்சிண பாரத தேசத்தில் பார்த்தோமானால் ஒரு 50 பேர்களுக்கு மேல் தேராது. பாக்கி அனைவர்களும் வேதாத்தியனம் செய்வதனால் நமக்கு ஒன்றும் பிழைப்பு இல்லை, எந்த கிரகஸ்தனும் நம்மை ஆதரிப்பதில்லை, நாமளும் வைதிக மதத்தை சேர்ந்தவர்கள் தானே, நமக்கு ஆதரவு இல்லாதபடியினால் ஆதரவு இல்லாத ஜீவனம் நமக்கு சம்பவிக்கிறபடியால் ஜீவனத்தை காப்பாற்றிக்கொள்ள மதம் மாறியாவது நம் குலத்தை காப்பாற்றிக் கொள்ள வேணும் என்கிற உத்தேசத்தில் அனைவரும் பாஞ்சராத்திர தீட்சையை பெற்றுக்கொண்டு காலனி கோவில்களிலும் சிட்டியில் உள்ள பிரபலமான திவ்ய தேசம் இல்லாத மானுஷ தேச கோவில்களிலே சேர்ந்து அந்தந்த பகவானை ஆராதனம் செய்து கொண்டு பிழைப்பு நடத்தி வருகின்றனர். ஆகவே வேதாத்தியனம் நம் ஸ்ரீ வைஷ்ணவர்களிடத்தில் இருந்து விலகிவிட்டது. இப்படி விலகிவிட்ட பாஞ்சராத்திரிக வைகானச ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு வேதாத்தியனம் இல்லாதபடியினால் இவர்களை வேதவாக்கியர்கள் என்று நாம் இன்றும் சொல்லிக் கொண்டு வருகிறோம். அடுத்தபடியாக அப்படியானால் வைதிக யாக்ஞிக விசிஷ்டாத்வைத மதானுயாயிகளான நம் ஸ்ரீ வைஷ்ணவர்களிலே திவ்ய பிரபந்தம் என்ற ஒரு கிரந்தமானது ஆழ்வார்கள் முகமாக பௌருஷேய கிரந்தமானது ஒன்று ஏற்பட்டு அதை மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்வதற்கு வேத மந்திரங்களுக்கு இவைகள் துல்லியம், தத் சமானம், அதுவேதான் தமிழில் வேதமாக இதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரச்சாரம் செய்து இந்த வைதிக யாக்ஞிக விசிஷ்டாத்வைத மதத்தை அழித்து வருகிறார்கள். ஏனெனில் இந்த வைதிக கர்ப்பாஷ்டமேஷு பிராமணம் உபநயீத தம் அத்தியாபயீத என்னும் விஷயத்தில் மிகவும் ஜாக்கிரதையாகவே இருந்து வந்தார் பகவத் ராமானுஜ முனிவர். ஏனெனில் ராமானுஜ முனிவர் காலத்திலேயும் இந்த ஆழ்வார்கள் பாசுரங்களான 4000 திவ்ய பிரபந்தங்கள் இருந்ததல்லவா? ஆனால் தமிழ் பாஷையும் இருந்ததல்லவா? ஆனால் ராமானுஜ முனிவர் பண்ணின 9 கிரந்தங்களில் 9 கிரந்தங்களில் ஒரு கிரந்தம் கூட தமிழ் பாஷையில் இல்லை. எல்லாம் சம்ஸ்கிருத பாஷையிலே தான் அவர் இயற்றினார். அதுபோல் ஸ்ரீபாஷ்யத்தில் எந்த பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானமாகவும் ஒரு ஆழ்வார் பாசுரங்கள் கூட அங்கு எடுக்கப்படவில்லை. அனைத்தும் சம்ஸ்கிருத பாஷையிலேயே இருந்தன. காரணம் என்னவென்றால் வேதங்களானது யூனிவர்ஸுக்கு மொத்தம் பொதுவானபடியால் அதில் நம்முடைய கருத்துக்களை நுழைவிக்கக்கூடாது என்கிறதில் பத்தகங்கண ஸ்ரத்தாளுவாகவே திகழ்ந்து வந்தார் பகவத் ராமானுஜ முனிவர். இப்படியாக இந்த வைதிக மதத்தை வைதிக சம்பிரதாயத்தை இப்பொழுது பார்த்தோமானால் ஆதி முதல் அந்தம் வரை அத்வைதிகளே இந்த வேதத்தை காப்பாற்றி வருகின்றனர். வேதத்திலே உள்ள சம்ஹிதா பாடி, பதபாடி, கிரமபாடி, ஜடாபாடி, கனபாடி, சலக்ஷணபாடி, வர்ணக்கிரமபாடி என்கிறார் 6 பாடங்களையும் இன்றளவும் காத்து வருவது அத்வைதிகளே. நம் ஸ்ரீ வைஷ்ணவர்களாலே இதையெல்லாம் சாதிக்க முடியவில்லை. இவர்களில் பாதி பேர்கள் பிரபந்தத்தில் சேர்ந்து விட்டனர், பாதி பேர்கள் பாஞ்சராத்திரத்தில் சேர்ந்து விட்டனர். ஆகையினால் வேதம் சொல்வதற்கு வைஷ்ணவர்களுக்கு யாருக்கும் அதிகாரம் இல்லாமலேயே போய்கொண்டிருக்கிறது என்பதே யதார்த்தமான சத்தியம். அடுத்தபடியாக பார்த்தோமானால் அந்த காலத்தில் தற்பொழுது உள்ளபடி ஆந்திர தேசத்திலும்
கிரமாந்தம் அத்தியனம் செய்தால் அவதானி என்றும், கனம் படித்துவிட்டால் கனபாடி என்றும், தமிழ் தேசத்திலே கிரமபாடி, கனபாடி, சலக்ஷண கனபாடி, வர்ணக்கிரமபாடி என்று பலவித பெயர்களில் வழங்கி வருகின்றனர் வேதாத்தியனம் செய்தவர்களை. ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு சம்ஹிதை, பதம், கிரமம் இந்த 3 அத்தியனத்திற்கு மேலே எவருக்கும் வேதாத்தியனம் தெரியாது. அதேன் ஒரு 700 பக்கத்தில் திராவிட வர்ணக்கிரமாத்தியனம் என்னும் ஒரு புஸ்தகம் எழுதியுள்ளேன். அதில் 4 வேதங்களுடைய அத்தியன சம்பிரதாயம், வேத கொள்கைகள், மகர்ஷிகளுடைய வாக்கியங்கள் எல்லாவற்றையும் சங்கிரகித்து, சுக்ல கிருஷ்ண யஜுர்வேத பேதங்கள் அனைத்தையும் சங்கிரகித்து சம்ஸ்கிருதத்திலேயே ஒரு புஸ்தகம் எழுதி ஸ்ரீமுஷ்டம் பெரியாண்டவன் கையால் ராமானுஜ சித்தாந்த ஸ்தாபகரான ஸ்ரீபெரும்புதூரிலேயே பகவத் ராமானுஜ முனிவரின் வாசஸ்தலமான ஜென்மஸ்தலமான ஆசூரி கேசவ சோமயாஜிகளின் ஊரிலேயே ஸ்ரீமுஷ்டம் ஆண்டவன் 1000வது வருஷ விழா கொண்டாட்டத்தின் பொழுது இந்த புத்தகத்தை ஸ்ரீமத் ஆண்டவன் ஸ்ரீ ரங்கராமானுஜ மகாதேசிகன் கையாலேயே வெளியிட்டேன். ஏனெனில் அடுத்த தலைமுறை ஸ்ரீ வைஷ்ணவர்களிலே யாருக்காவது ஒருவருக்கு இதை படிக்க வேண்டும் என்று தோன்றும் அல்லவா, அப்பொழுது அவர்களுக்கு இந்த புஸ்தகம் தேவாமிர்தமாக இருக்கும் என்று வெளியிட்டேன் என்று. இதை இப்படியாக இருக்கிறோம் நாம். இதற்கு மேல் ஒரு சில பௌராணிகர்கள் தைத்திரிய சாகை என்னும் பதத்திற்கு விஷ்ணு புராண வாக்கியங்களை பிரமாணமாக கொண்டு தித்திரி என்ற ஒரு பக்ஷி மந்திரங்களை சாப்பிட்டதாகவும் கக்கினதாகவும் கக்கின வேத மந்திரங்களை இவர் சாப்பிட்டதாகவும் கதைகள் சொல்கிறார்கள். இது வெறும் கட்டுக்கதை. இந்த கதைகளை யாரும் நம்ப வேண்டாம். ஏனெனில் புராணங்கள் என்று சொல்வதே பழைய பொய்யைத்தான் புது பொய்யாக சொல்கிறார்கள் புராணங்கள். அதனால் இந்த புராண வாக்கியங்கள் கிடையாது. ஏனெனில் வைதிக யாக்ஞிக ரிஷிகள் சம்பிரதாய பரம்பரையில் தித்திரி என்ற ஒரு ஆச்சாரியர், மிகப்பெரிய ஆச்சாரியர், தித்திரி கூட்டஸ்தான்னு பேர். அந்த தித்திரி என்கிற ஆச்சாரியனாலே கண்டுபிடிக்கப்பட்ட பிரம்ம சாட்சா்காரத்தை உடைய தித்திரி மகர்ஷியினாலே கண்டுபிடிக்கப்பட்ட வேதங்களை அவர் நாமாவிலேயே வெளியிடப்பட்டது அந்த காலத்தில். ஏனெனில் இப்பொழுதும் கூட நீங்கள் பாருங்கள், இங்கிலீஷ்காரர்கள் எதை கண்டுபிடித்தார்களோ வானமண்டலத்தில் புதிய நட்சத்திரமாகட்டும், வால் நட்சத்திரமாகட்டும், ஒரு புதிய வைத்திய விஷயமாகட்டும், எதை கண்டுபிடித்தார்களோ அவர்கள் நாமாக்களை வைத்தே அந்த கண்டுபிடிப்புக்கு பெயர் வைக்கப்படுகிறது. உதாரணமாக தாமஸ் ஆல்வா எடிசன் என்பவர் கரண்டை கண்டுபிடித்தார். அதனால் தாமஸ் ஆல்வா எடிசன் என்பவர் இங்கிலீஷ்காரர், அவர் பெயரினாலேயே கரண்ட் கண்டுபிடிக்கப்பட்டது என்று நாம் சொல்கிறோம். வாஸ்தவத்தில் பார்த்தால் இல்லாததை யாரும் கண்டுபிடிக்கவில்லை, இருப்பதைத்தான் கண்டுபிடித்து சொன்னார். ஏனெனில் இவர் கண்டுபிடிப்பதற்கு முன்னதாகவே வெளிச்சம் இருந்ததல்லவா. ஆகவே வெளிச்சத்தை கண்டுபிடித்தவர் இவர்தான், பிரம்மத்தை கண்டுபிடித்தவர் இவர்தான் என்று வைதிக லௌகிகங்களிலே கூட இருக்கும் வஸ்துவைத்தான், மறைந்திருக்கும் வஸ்துவைத்தான், மறைத்து வைத்திருக்கும் வஸ்துவைத்தான் இவர்கள் கண்டுபிடித்தார்கள். இவர்கள் கண்டுபிடித்ததினாலே இவர்களுடைய பெயரை வைத்து நாம் வெளியிடுவதனால், அதே போலவே தித்திரையினும் மகரிஷியினாலே மந்திர திருஷ்டத்துவம் ஏற்பட்டு அவருக்கு அவர் சொன்ன மந்திரங்களே தைத்திரிய சாகை என்று பெயர் பெற்றது. தற்பொழுது இந்த சாகை எங்கு உண்டானது யஜுர்வேதங்கள் என்று சொன்னால், ஆப்கானிஸ்தான் என்கிற ஊரிலே கிருஷ்ண யஜுர்வேத தைத்திரிய சாகை தோன்றிற்று. அங்குதான் பெரிய லாபை வைத்துக்கொண்டு தித்ரி என்னும் சயின்டிஸ்ட்டு இந்த வேதத்தை சொன்னார். ஆப்கானிஸ்தான் என்னும் ஊர் வைதிக நகரம். சம்ஸ்கிருத பெயரில் ஆபக நிம்ன ஸ்தானம் என்று பெயர். ஆபகம்னா கங்கா நதிக்கு ஆபகம் என்று பெயர். கங்கை நதி மேலிலிருந்து கீழே பூமியில் விழுந்த இடம். நிம்னம் என்றால் கீழே, ஸ்தானம் என்றால் விழுந்த இடம். கங்கை நதி விழுந்த இடமான ஆபக நிம்ன ஸ்தானமானது
ஆப்கானிஸ்தான் என்று ஆகிவிட்டது மருவி மருவி ஹிந்தி பாஷையில். ஆகவே இப்படிப்பட்ட தித்தி சாகா சம்பந்தப்பட்ட கதைகளை பௌராணிகர்கள் திரித்து கூறி விஷ்ணு புராணத்திலே சொல்லப்பட்டது என்று சொல்கிறார்கள். எல்லா விதமான கிரந்தங்களிலும் பொய்யும் மெய்யும் கலந்தே இருக்கும். வேதம் ஒன்றில்தான் மெய்யே இருக்கும், பொய் இருக்காது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த வேதமாதாவின் கருணை என்கிற 5வது பாகமானது முடிவுற்றது. ஓம் யஜ்ஞோ வை விஷ்ணு விஷ்ணுர்வை யஜ்ஞः வைஷ்ணவா வனஸ்பதயः யஜ்ஞ ஏவ யஜ்ஞம் பிரதிஷ்டாபயதி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.